إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب زدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை நேசிப்பதற்குரிய அடையாளம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விட்டு சென்ற சுன்னாவை கற்பதும் பின்பற்றுவதும் தான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக தமிழ்நாட்டிலே ஓதப்படக்கூடிய இந்த சுபஹான மௌலித், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மொய்தீன் மௌலித், பர்ஸன்ஜி மௌலித், ஹசனைன் மௌலித், அப்புறம் நாகூர் ஷரீப் மௌலித், இதை பற்றி தான் சில ஜும்மாக்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இவற்றை பற்றி நாம் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதற்கு முன்னால் யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள், அதை பற்றிய சர்ச்சைகளுக்கும் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தன, அவற்றை பற்றி ஆராய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இல்லை. நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், நபியினுடைய வழிகாட்டுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, மூமினே முஸ்லிமே, நீ ஒரு காரியத்தை செய்தால் அதை நீ அறிந்து செய்ய வேண்டும். அதற்கு உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் இருக்கிறதா, உன்னுடைய நபியிடமிருந்து உனக்கு அதற்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று நீ பார்க்க வேண்டும். அதுதான் உன் மீது கடமையாக்கப்பட்டதை தவிர, என்னுடைய முன்னோர் செய்தார்கள் அல்லது இதை செய்த முன்னோர் நல்லவர்களாக இருந்தார்கள், நல்ல எண்ணத்தில் செய்திருக்கலாம், எனவே நானும் இதை செய்கிறேன் என்று கண்மூடித்தனமாக ஒரு வழியிலே செல்வதற்கு அல்லாஹ்வும் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தீன் இஸ்லாம் என்பது தெளிவான ஆதாரத்தின் மீது அமைக்கப்பட்ட மார்க்கம், தெளிவான ஆதாரத்தின் மீது அமைக்கப்பட்ட மார்க்கம். பிறகு என்ன, இந்த மார்க்கத்தில் உண்மை மட்டும்தான் இருக்க வேண்டும், பொய் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தீனுடைய விசேஷ தன்மை என்னவென்றால், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்தானே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டினானே, அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அவன் நமக்கு இந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் நாம் ஒருபோதும் நேர்வழி பெற்று இருக்க முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்பு தன்மை என்னவென்றால், இந்த மார்க்கம் உண்மையானது. இந்த மார்க்கத்தை கொடுத்த அல்லாஹ் ஹக் உண்மையானவர், அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் உண்மையானவர்கள். அல்லாஹு ஹக்குன் வன் நபியுன ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன். மார்க்கம் என்பது உண்மை, குர்ஆன் உண்மை, குல் ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா, மிக உண்மையான உறுதியான தெளிவான ஆதாரம் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அலா வமன் இத்தபஅ, தெளிவான உண்மையான சத்தியமான ஆதாரத்தில் இருந்து கொண்டு மக்களை நான் உங்களை அழைக்கிறேன்
அழைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். வஇன்னர் ரஜுல் லா யஸாலு யதஹர்ரா ஸித்க் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி ஸித்தீகா, ஒரு மனிதன் உண்மை பேச வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக தேடிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடத்திலே சித்தீக், உண்மையாளனாக எழுதப்படுவான். பொய் பேசாதீர்கள், பொய்யை தவிர்த்து கொள்ளுங்கள். பொய் பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் நரகத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய் பேசிக் கொண்டே இருப்பான், இறுதியாக அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யனாக எழுதப்படுவான். அன்பான சகோதரர்களே, ஒரு செய்தி அல்லது ஒரு காரியம் வழிகேடு என்பதற்கு உள்ள அடையாளங்களில், ஒரு காரியம் வழிகேடு என்பதற்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் அது குறித்து பொய் பேசப்படுவது. உண்மையான ஆதாரங்கள் இல்லாத பொழுது பொய்யை இட்டு கட்டுவது. சகோதரர்களே, இந்த மௌலித் கிதாப் என்பது புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன எண்ணத்தில் எழுதினார்களோ அல்லாஹ் அறிந்தவர். அதற்குரிய கூலியை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்க போதுமானவர். நம்மை பொறுத்தவரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலே, அதாவது இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பெரும்பாலானவை பொய்களும் கற்பனையானவைகளும். சில உதாரணங்களை சென்ற அமர்வுகளை பார்த்தோம். தொடர்ந்து சில விஷயங்களை பார்ப்போம், கவனியுங்கள். சொல்கிறார்கள், فلما كان وقت ظهوره وإشراق القوم بنوره فبينما آمنة في بيتها وحيدة مستأنسة ببركته وهي فريدة ولم تشعر إلا وقد أشرق في بيتها النور. ஆமீனா அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றிலே சுமந்திருந்த போது, நபி அவர்களுடைய பிறப்பின் நேரம் வந்தபோது உலகம் எல்லாம் வெளிச்சம் பெற்றது. அவர்கள் தான் குழந்தை பெற்றெடுக்க போகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். எப்பொழுது வீடெல்லாம் வெளிச்சமாக ஆகிவிட்டதோ, நீங்கள் சொல்கிறார்கள், வீடெல்லாம் வெளிச்சமாக ஆகிவிட்டதோ அதற்கு பிறகு வாக்குபலத்தில் மலாயிக்கத்து வல் ஹூர், வீட்டுக்கு மலக்குகளும் ஹூர் பெண்களும் வந்துவிட்டார்கள். வஹஃப ஹுஜரத்தஹா அன்வாஉத் துயூர், அவர்களுடைய வீட்டை சுற்றி வகை வகையான பறவைகள் வந்துவிட்டன. وهي تسمع لازدحامهم واحتفالهم بقدوم الحبيب حمزة, அந்த பறவைகளும் மலக்குகளும் ஹூர் பெண்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையால் சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கொண்டிருந்த போது அதை வைத்துத்தான் தனக்கு குழந்தை பிறக்க போகிறது என்பதையே ஆமினா அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். பக்கம் 30வது பக்கத்தில் என்ன சொல்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே சிறந்தவர்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கிறதா? இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அன்பியா, இமாமுல் முர்சலின், எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்களை விட சிறந்தவர்கள் வானவர்களிலும் இல்லை மனிதர்களிலும் முடிந்து விட்டது. இந்த நபியுடைய சிறப்பை சொல்வதற்கு இப்படிப்பட்ட மகா பெரிய பொய் தேவையா? யோசித்து பாருங்கள். இந்த பொய்களை நம்பித்தான் இந்த மௌலூதை ஓதிக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறார்கள்? وَجَاءَتْ حُورُ الْجَنَّاتِ بِأَنْوَارِهَا الْوَاضِحَاتِ تَنُوبُ عَنِ الْقَوَابِلِ الْبَشَرِيَّةِ, சொர்க்கத்துடைய ஹூர் பெண்கள் பிரசவம் பார்க்க இறங்கி வந்து விட்டார்கள். உலகத்தினுடைய பெண்கள் பிரசவம் பார்க்கவில்லை. சொல்கிறார்கள், وَتَتَشَرَّفَتْ بِطَلْعَتِهِ الْمُحَمَّدِيَّةِ وَجَاءَهَا الْمَخَاضُ, அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பிரசவ வழி வந்தது. எப்போது? ஊர் பெண்கள் எல்லாம் பிரசவம் பார்க்க வந்ததற்கு பிறகு. அடுத்து சொல்கிறார்கள், تَلَأْلَأَ الْجَوُّ نُورًا وَأَضَاءَ وَنُشْرَتْ لَهُ فِي الْكَوْنِ أَعْلَامُ الرِّضَا فَوَضَعَتِ الْحَبِيبَ الْمُصْطَفَى الْمُخْتَارَ. உலகம் எல்லாம் வெளிச்சம் பெற்று எல்லாம் வெளிச்சமானதற்கு பிறகு அதற்கு பிறகு ஆமீனா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த நிலையிலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறந்தார்கள் என்றால், சஜிதா செய்த நிலையிலே பிறந்தார்களாம். அதற்கு பிறகு அவர்கள் பிறக்கும் போதே கத்ரா செய்யப்பட்டிருந்தார்களாம். அவர்களுக்கு பிறக்கும் போதே தலைமுடியிலே எண்ணெய் தடவப்பட்டிருந்ததாம்.
கண்களிலே சுருமா போடப்பட்டிருந்ததா. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று இந்த கதையிலே எழுதுகிறார். அடுத்த அன்பானவர்களே, அடுத்த கதையை கேளுங்கள். குழந்தை பிறந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஃபலம்மா நவரத் இலைஹி ஆமினா, அந்த குழந்தை பிறந்த குழந்தையை பார்க்கிறார்கள். தஹிஷத் ஃபீ ஜமாலி, அதனுடைய அழகிலே திகைத்து விட்டார்கள். சொல்ல தேவையில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த செய்தியை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து என்ன வருகிறது? வல் மலாயிகத்து மின் ஹவ்லிஹி சுஃபூஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வரிசையாக மலக்குகள் நின்றார்களாம். அந்த நேரத்தில் ஆமினா அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்டார்களாம். فسمعت قائلا يقول طوفوا بمحمد جميع الأقطار وأعرضوه على أهل السماوات والأرض والبحار. இந்த குழந்தையை, பிறந்த முஹம்மது குழந்தையை தூக்கி கொண்டு மலக்குகளே, நீங்கள் வான கோடிகளிலே சுற்றி வாருங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கெல்லாம் காட்டி வாருங்கள், பூமிக்கும் கடலுக்கும் காட்டி வாருங்கள் என்று அந்த மலக்குகளுக்கு ஒரு கட்டளை வந்ததை ஆமினா அவர்கள் கேட்டார்கள். கேட்டது மட்டுமல்ல, கொஞ்ச நேரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்தவர்கள் அங்கே காணாமல் போய்விட்டார்கள். பிறகு கண் சிமிட்டும் நேரத்திற்குள் வானங்களுக்கெல்லாம் மலக்குகள், கடல்கள் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்லப்பட்டு அங்குள்ளவர்களுக்கெல்லாம் காட்டப்பட்டு பிறகு கொண்டு வரப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு இத்தகைய பொய்கள் தேவையா? இத்தகைய பொய்களின் அடிப்படையிலே எழுதப்பட்ட கதைகளை, இந்த கவிதைகளை படித்து என்ன புண்ணியத்தை தேடப் போகிறார்கள்? மார்க்கம் என்பதே உண்மை, சத்தியம். சத்தியத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஒரு முஃமின் உண்மையை நம்பிக்கை கொள்ள வேண்டும், உண்மையை பேச வேண்டும், உண்மையை பரப்ப வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் பக்கம் நான் ஒரு நன்மையை செய்கிறேன் என்பதற்காக கூட ஒரு பொய்யை சொல்லக்கூடாது. வாழ்க்கையிலே பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அநியாயக்காரனுக்கு பயந்து பொய் சொல்லலாம். ஒரு பொய்யை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதையும் நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது யார் பொய் சொல்வானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்து பாருங்கள், இந்த செய்திகளை எல்லாம் மலக்குமார்கள் வந்தது, கூர் பெண்கள் பிரசவம் பார்த்தது, அறைகளை எல்லாம் பறவைகள் சுத்தி கொண்டது, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து செல்லப்பட்டு உலகம் எல்லாம் காண்பித்து, பிரபஞ்சத்துக்கெல்லாம் காண்பித்து வரப்பட்ட செய்திகளை எல்லாம் ஆமினா அவர்கள் அப்துல் முத்தலிபுக்கு சொன்னார்களாம். பாருங்க, فأخبرته بأسرار الأخبار وما شاهدته من معجزات صاحب الأنوار. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஆமினா இறந்து விட்டார்கள். வயிற்றிலே சுமந்திருக்கும் போதும் சரி, குழந்தையாக பெற்றெடுத்ததற்கு பிறகும் சரி, ஆமினா அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருபோதும் தெரியாது இவர் நபியாக ஆகுவார்கள், இவர் நபியாக ஆகுவார் என்று ஒருபோதும் தெரியாது. அப்படி தனது தாய் தான் நபியாக ஆகுவேன் என்பதை அறிந்திருந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்தில் இருந்து ஒரு பலவீனமான செய்தி கூட கிடையாது. ஹதீஸ்களிலே பலவீனம் என்பது ஆதாரப்பூர்வமானது, பலமானதற்கு கீழே உள்ள செய்தி. அறிவிப்பாளர்கள் ஏதாவது சில ஞாபகம் வருது இருக்குமேனால் பலவீனமான செய்திகளை வைத்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான செய்திகளில் கூட ஆமினா அவர்களுக்கு நான் வயிற்றிலே இருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்படுவேன் என்ற எந்த செய்தியுமே தெரியும் என்ற ஒரு வரலாறு ஹதீசுகளிலே இல்லை. அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு பிறகு காபாவிற்கு சென்று அங்கே தவாப் செய்து அந்த குழந்தைக்கு முகமது என்று பெயர் வைத்ததாக அதற்கு சில வரிகள், கவிதைகள். அடுத்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த அதாவது தொடரிலே 44வது பக்கத்திலே இப்படியெல்லாம் பொழுது இதை கதையாக சொல்வார்கள், கதையாக சொன்னதை பிறகு கவிதையாக சொல்வார்கள்.
இப்படி சொல்லிவிட்டு கடைசியில் என்ன எழுதுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது, அதாவது வழிகேட்டினுடைய வாசல்கள், ஷிர்க்குடைய குஃப்ருடைய வாசல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அந்த புகழ்ச்சியை, புகழை, ரப்பு படைத்தவன் இறைவன், அர்ஷுக்கு மேலுள்ள அந்த பரிசுத்தமான அந்த அதிபதி, அவனை புகழ வேண்டிய புகழ்ச்சியை கொண்டு, அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய கண்ணியத்தை கொண்டு படைப்புகளை கண்ணியப்படுத்துவது, அந்த புகழ்ச்சியை படைப்புகளுக்கு புகழ்வது, இது ஷிர்க்குடைய ஒரு வாசல். இதில் மனிதன் நுழைவானேயானால் அவன் கண்டிப்பாக முஷ்ரிக்காகத்தான் வெளியே வருவான், கிறிஸ்தவர்களை போல. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள், புகழிலே என்னை நீங்கள் உயர்த்தி கொண்டே போகாதீர்கள், என்னை புகழ நினைத்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அல்லாஹ்வுடைய அபது அடியான் என்று, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை பற்றி சொல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் சொன்னது போன்று என்னை உயர்த்தி கொண்டே சென்று கடைசியிலே அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்வதிலே நின்றார்கள் அல்லவா, கடைசியில் அல்லாஹ் என்று சொல்வதிலே நின்றார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். இவர்கள் அந்த நிலைக்கு போய்விட்டார்கள். படித்து காட்டுகிறேன் பாருங்கள். இதுதான் மௌலூது கிதாபை ஓதக்கூடிய, சூஃபியத்தை ஆதரிக்கக்கூடிய, தரிகாவை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய உச்சகட்ட நிலைப்பாடு. தொடக்கத்தில் உங்களிடத்திலே சொல்ல மாட்டார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் அதைத்தான் உங்களுக்கு சொல்வார்கள். அந்த வரியை படிக்கிறேன், கவனியுங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் அஅலமில் ஆலமீன், அகிலத்தார்களிலேயே மிக அறிந்தவராகிய முஹம்மதின் மீது, வ அஷ்ரஃபில் முர்ஸலீன், ரசூல்மார்களில் மிக சிறந்தவர். அடுத்து பாருங்க, மஹ்தனி கன்ஜில் வுஜூத், இந்த பிரபஞ்சத்தின் உள்ளமையினுடைய பொக்கிஷத்தின் பொக்கிஷமே, வ மிஃப்தாஹி ஹஸாயினில் ஜூத், அல்லாஹ்வின் அருட்கொடையின் பொக்கிஷங்களின் சாவியே, வ கிப்லத்தில் வாஜிதி வல் மௌஜூத், அல்லாஹ்வுடைய கிப்லாவே, படைப்புகளின் கிப்லாவே. யார் யாரை புகழ்கிறார்கள்? வ கிப்லத்தில் வாஜிதி வல் மௌஜூத், அல்லாஹ்வுடைய வாஜித் என்றால் அல்லாஹ், மௌஜூத் என்றால் படைப்பு, அல்லாஹ்வுடைய கிப்லாவே, படைப்புகளுடைய கிப்லாவே, வ ஸாஹிபி லிவாயில் ஹம்தி வல் மகாமில் மஹ்மூத். இது ஹதீஸ்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே லிவாவுல் ஹம்துடையவர்கள். அடுத்து பாருங்க, இடையில ஒரு நல்லது வரும், அப்புறம் 10 கெட்டது வரும். இதுதான் இதனுடைய விசேஷம். அதனாலதான் மக்கள் மயங்கிறது. அடுத்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி இந்துக்களுடைய புராண கவிதைகளில், புராண கதைகளில் வரக்கூடிய அந்த கதைகளை போன்று நபி இவர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஹமாமு புரூஜில் மலக்கூத், அல்லாஹ்வுடைய வானலோக ஆட்சியின் அந்த கிரகங்களில் வசிக்கக்கூடிய புறாவே, வ தாவூசி ஹதரத்தில் ஜபரூத், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய மயிலே. இத கதையா எழுதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒளியா படைச்சப்ப, அதுக்கு பிறகு அந்த ஒளி ஒரு அழகான பெண்ணா மாறி, பிறகு அந்த அழகான பெண்ணு ஒரு மயிலா மாறி அல்லாஹ்விடத்துல டான்ஸ் ஆடி கொண்டிருந்தது. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார்கள். சரி, அடுத்து வாங்க. வ முதர்ரிசி மஸ்ஜிதில் லாஹூர், அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் வானத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய ஆசிரியரே. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை புகழ்கிறார்கள். இதில் எது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பிறகு அவர்கள் வரம்பு மீறி எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ்ச்சியை கொண்டு போய் ஷிர்கிலே விழுகிறார்கள் பாருங்கள். இதற்கு அடுத்து இந்த புத்தகத்தினுடைய தொடரிலே பர்சஞ்சி மௌலூத் என்று வரும். அதனுடைய 68வது பக்கத்திலே என்ன எழுதுகிறார்கள் என்றால், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஆகவேதான் இவர்கள் நபியின் மீது அந்த ஸலவாத்து ஸலாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆக்களை பார்த்தால், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆக்களை யாரிடத்தில் கேட்பார்கள்? நபியிடத்திலே கேட்பார்கள். பாவங்களை மன்னிப்பதிலிருந்து, சிரமங்களை அகற்றுவதிலிருந்து, இன்னல்கள், துயரங்கள், துன்பங்களை நீக்குவதிலிருந்து, எதிரிகளிடம்
வெற்றி, எதிரிகளுக்கு எதிராக வெற்றிகளை இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது யாரிடத்திலே கேட்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அகீதாவிலே கூறிவிட்ட ஒன்று. அவருடைய அகீதாவிலே என்ன இருக்கிறது பாருங்கள். وَلَمَّا أَرَادَ اللَّهُ تَعَالَى إِبْرَازَ حَقِيقَتِهِ الْمُحَمَّدِيَّةِ وَإِظْهَارَهُ جِسْمًا وَرُوحًا بصورته ومعناه نقله إلى مقره من صدقة عاملة الزهرية وخصها القريب المجيب بأن تكون أما لمصطفى ونودي في السماوات والأرض بحملها لأنواره الذاتية. சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய முஹம்மது என்ற யதார்த்தத்தை வெளிப்படுத்த நாடிய போது, வாசனம் அல்லாஹ் தஆலா தனக்குள் இருக்கக்கூடிய முஹம்மது என்ற ஹகீகத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த நாடினான். வெளியே கொண்டு வர அல்லாஹ் நாடிய பொழுது அடுத்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த முஹம்மது என்ற அந்த ஹகீகத்தை, உண்மையை உடலாக உயிராக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த நாடிய போது அந்த தனக்குள் இருக்கக்கூடிய முஹம்மது என்ற ஒளிக்கு ஒரு உடலை கொடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து அதை வெளிப்படுத்த அல்லாஹ் நாடிய பொழுது அதை தனக்குள் இருந்து ஆமினாவிற்குள் கொண்டு வந்தார். கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று யோசித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியின் தங்குமிடமாக தன்னுடைய முஸ்தபாவிற்கு ஆமினாவை தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிறகு வானங்களிலும் பூமிகளிலும் பறைசாட்டப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டது, எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆமினா அல்லாஹ்வுடைய தாத்துடைய ஒளியை சுமந்து கொண்டார் என்று. அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அரபி வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் வருகிறது. வனூதிய ஸமாவாதி வல்-அர்தி பிஹம்லிஹா லிஅன்வாரிஹி ذاتியா. அல்லாஹ்வுடைய உள்ளமை தாத், அந்த அவருடைய உள்ளமையின் ஒளிகளை ஆமினா சுமந்து கொண்டார். கர்ப்பம், அதை கொண்டு கர்ப்பமாகி விட்டார் என்ற செய்தி வானலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது, பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது. இப்படியாக அடுத்த அந்த கதையினுடைய தொடர் போகிறது. என்ன செய்தி சகோதரர்களே? அடுத்து மொழிது மௌலிதிற்கு அல்பாம். இது இந்த சுபஹான மௌலிது, அதற்கு அடுத்து நபியை பற்றியுள்ள பரதஞ்சு மௌலிதில் இருக்கக்கூடிய சில அடிப்படையான செய்திகள். இங்கே நாம் என்னென்ன முக்கியமான அந்த கருத்துக்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, இந்த கிதாப் என்பது யார் எழுதினார் என்பது உறுதி இல்லாமல் பல ஆசிரியர்கள் மீது பொய்யாக இணைக்கப்பட்ட கற்பனை செய்யப்பட்ட கிதாப். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், அவர்கள் மீதுள்ள அன்பால் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறோம் என்று முழுக்க முழுக்க பொய்யான செய்திகளால், பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட கற்பனைகளால் இட்டுக்கட்டப்பட்ட, இஸ்லாமின் குர்ஆனோடு ஹதீஸோடு மார்க்க அடிப்படைகளோடு எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத குஃபார்களுடைய புராணங்களை படித்தவர்களுடைய கற்பனையில் வரக்கூடிய கதைகளாக உருவாக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, கவிதைகளை உடையது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாக, எப்படி குஃபார்கள் இறைவனை கடவுளுடைய, அதாவது உலகத்தில் பிறந்தவர்களை கடவுளின் அவதாரமாக நம்புகிறார்களோ, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாக நம்பக்கூடிய அந்த கொள்கையை திணிக்கக்கூடிய கதைகளையும் கவிதைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த புத்தகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை ஓதி அல்லாஹ்விடத்திலே புனிதத்தை தேடுகிறார்கள், இதை ஓதுவதுதான் மார்க்கம் என்று நம்பி இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அறியாமை அன்பிற்குரிய சகோதரர்களே. இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது தீமைகள் தீமைகள் என்று பிரச்சாரம் செய்யப்படவில்லையோ
அனாச்சாரங்களும் பொய்களும் அவை அனாச்சாரம் பொய்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படாமல் நின்று போகுமோ அன்று அவையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே உண்மையாக மார்க்கமாக சத்தியமாக மாறிவிடும். பிறகு மக்களிடத்தில் நீங்கள் சொல்ல போனால் யார் சொல்கிறார்களோ அவர்களை மடையன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்துவிட்டோம். காரணம் என்னவென்றால் இதை தெரிந்தவர்கள் இதை சொல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய மக்களுக்கு விளக்கத்தை அறிவித்து தருவானாக, உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை திருப்புவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான நேரான பாதையிலே பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.